ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அனைத்து நிலங்களுக்கும் பூ ஆதார் அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். மத்திய அரசு சார்பில் அனைத்து நிலங்களுக்கும் பூ ஆதார் அல்லது யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. அது குறித்து அவங்களுடைய ப்ரெஸ்லீஸ் வெப்சைட் இருக்குது பாருங்கள், அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, அதாவது டிஜிட்டலைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மேக் ஓனர்ஷிப் டீட்டெயில் ஈஸிலி ஆக்சசபிள், ரெடியூசிங் ஃப்ராட் அண்ட் இல்லீகல் என்கரேஜ்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சின்ஸ் 2016 95% ஆஃப் ரூரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஹவ் பீன் டிஜிட்டலைஸ்டு அக்ராஸ் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2016 95% அனைத்து நிலங்களையுமே வந்து பார்த்தா நாங்கள் டிஜிட்டல் முறையில் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 66 லட்சம் வில்லேஜஸில் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை வேறு பிளாட்ஃபார்முக்கு மாற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஈச் லேண்ட் பார்சல் ரிசீவ் எ யூனிக் ஐடி த்ரூ யூஎல் பின் ஆர் பூ ஆதார். அதாவது எல்லா லேண்டுமே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎல் பின் அப்படின்ற ஒரு நம்பர் அதுக்கு வந்து கிரியேட் பண்ணப்படும், அல்லது பூ ஆதார்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா 14 இலக்க ஒரு எண்ணு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா நிலங்களுக்குமே இதுக்கப்புறம் 14 இலக்க எண் கொண்ட ஒரு பூ ஆதார் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விச் ஸ்ட்ரீம்லைன்ஸ் ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன், ரீசால்வ் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் அண்ட் இம்ப்ரூவ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எஃபோர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிங்கிங் லேண்ட் ரெக்கார்ட் வித் இ கோட்ஸ் ப்ரொவைட் ஆத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷன் டு த ஜுடிஷரி ஃபெசிலிட்டேட்டிங் ஃபாஸ்டர் கேஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா லேண்ட் ரெக்கார்டுமே இ கோட் கூட வந்து பார்த்தா லிங்க் பண்ண போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டில் ஏதாச்சும் வந்து பார்த்தா வழக்குகள் இருக்குது, அந்த வழக்கை ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து கிளியர் பண்ணுறது, அதுக்காக கோர்ட் கூட இந்த லேண்ட் ரெக்கார்டை வந்து நாங்கள் லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியர் அண்ட் ஆக்சசபிள் ஓனர்ஷிப் ப்ரூஃப், எம்பவர் மார்ஜினைஸ்டு குரூப் வித் செக்யூர்ட் அண்டு ஆக்சசபிள் ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ஒரு ஸ்கீமை வந்து பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பற்றி முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது பூ ஆதார் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நமக்கெல்லாம் எப்படி ஆதார் கார்டு வந்து தனித்துவமான அடையாள சான்றாக இருக்குதோ, அதேமாரி உங்கள் நிலத்துக்கும் இதுக்கப்புறம் தனித்துவமான அடையாளத்தை வந்து பார்த்தா வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆதார் கார்டு மாதிரி நிலங்களுக்கும் பூ ஆதார் அப்படின்ற ஒரு கார்டை கொடுத்து அதுக்கான நம்பரை கொண்டு வராங்க. இது குறித்து கடந்த ஜூலை 23 வந்து பார்த்தா பட்ஜெட் தாக்கலின் போது மத்திய அரசு இந்த ஸ்கீம் பற்றி கொண்டு வந்தாங்க. அப்படியானால் எப்படி நம் நாட்டில் உள்ள ஒவ்வொருக்கும் ஆதார் கார்டு இருக்கிறதோ, அதே போல நம்முடைய நிலத்திற்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கும். இதனை இனிவரும் 3 ஆண்டுக்குள் நடைமுறைப்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர நகர்ப்புற நிலங்களை டிஜிட்டல் மயமாக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த இலக்கை அடைய மாநில அரசுகளுக்கு அரசு நிதி உதவி அளிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிலம் தொடர்பான தகராறுகளுக்கு இந்த பூ ஆதார் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பூ ஆதார் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து நிலங்களுக்கும் பூ ஆதாரின் கீழ் வரும். இதற்கு 14 இலக்க தனித்துவமான அடையாள எண் ஒதுக்கப்படும். இந்த செயல்பாட்டின் மூலம் நிலத்தின் அடையாள எண்ணுடன் நிலப்படம், உரிமை மற்றும் விவசாய விவரங்கள் பதிவு செய்யப்படும். இதன் மூலம் வேளாண் கடன் பெறுவது எளிதாக்கும். இதை தவிர வேறு விவசாய சார்ந்த வசதிகளையும் எளிதாக பெற முடியும். மறுபுறம் நகர்ப்புற நிலங்களின் நில ஆவணங்கள் ஜிஸ் வரைபடத்துடன் கணினிமயமாக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பூ ஆதார்னால என்ன பயன் அப்படின்னா, உங்கள் நிலத்துக்குன்னு வந்து பார்த்தா ஒரு 14 இலக்க ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, கார்டு கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடம் எங்கே இருக்குது, அதுக்கான லேண்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன, அதேமாரி அந்த ஓனர்ஷிப் யார், அந்த விவசாயியோடைய பெயர் என்ன, அவங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸுமே அந்த நம்பரில் அடங்கி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அந்த நம்பரை போட்டவே உங்கள் லேண்டுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, உங்களுடைய ஜாதகமே எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 14 இலக்க எண் இருக்குது பாருங்கள், யூஎல்பிஎன் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் மாநில குறியீடு, மாவட்ட குறியீடு, துணை மாவட்ட குறியீடு, கிராம குறியீடு, தனித்துவமான ஃப்ளாட் ஐடியின் இதை பேஸ் பண்ணி தான் இந்த 14 டிஜிட் நம்பர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பூ ஆதாருக்கான முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பதிவுகளை எளிதாக அடையாள காணவும் மீட்டெடுக்கவும் ஒவ்வொரு நிலத்துக்கும் இந்த ஐடி வந்து வழங்குறாங்க. நில உரிமையாளர்கள் நில எல்லைகள் பரப்பளவு பயன்பாடு போன்ற விவரங்களை துல்லியமாக வந்து கணக்கீடு செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிலப்பதிவுகள் மற்றும் சொத்து பதிவு செயல்முறைகளை இணைக்க, அதாவது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா லிங்க் பண்ணலாம், மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலப்பதிவேடு சேவைகளை ஆன்லைனில் வழங்குவதை எளிதாக்குவதன் மூலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதுப்பிக்கப்பட்ட நிலத்தரவுகளை பராமரிப்பது மூலம் அரசாங்கத்துக்கு திட்டமிடலுக்கு உதவும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாமே முழுக்க முழுக்க டிஜிட்டல் முறையில் வந்து பார்த்தா கொண்டு வர போகிறாங்க. அதான் பூ ஆதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்துவமான ஒரு ஐடி வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆதாருடன் இணைப்பதன் மூலமாக நிலப்பதிவுகளுக்கு ஆன்லைன் மூலமாக ஈஸியாக செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இந்த பூ ஆதார் எப்படி வேலை செய்யுது அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது முதல்ல ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலம் நிலம் ஜியோ டேக் செய்யப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் நிலம் எங்கே இருக்கோ அதை ஜிபிஎஸ் மூலமாக ஜியோ டேக் பண்ணிடுவாங்க. அது கரெக்டாக எங்கே இருக்குன்ற லொக்கேஷன் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதிலிருந்து நிலத்தின் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ளலாம். அதன் பின் நில சர்வேயர்கள் நிலத்தின் எல்லையை அளவிடுவார்கள். இதை செய்த பிறகு சேகரிக்கப்பட்ட விவரங்கள் லேண்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னும் அமைப்பில் பதிவேற்றப்படுகிறது. இதற்கு பிறகு கணினி தானாக 14 இலக்க பூ ஆதார் எண்ணை நிலத்திற்கு உருவாக்குகிறது. இந்த பூ ஆதார் திட்டம் நிச்சயமாக இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் நில உரிமை தொடர்பான தெளிவு, விரைவான பரிமாற்றங்கள், கடன் வசதி மற்றும் விவசாய மேம்பாடு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மேலும் நிலம் தொடர்பான தகராறுகளை குறைக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பேசிக்காக எதுவுமே இல்லைங்க. பூ ஆதார் அப்படின்ற ஒரு ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நிலத்திற்கு வந்து 14 இலக்க ஒரு நம்பர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த நம்பர் மூலமாக உங்கள் லேண்டு சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிலம் தொடர்பான இன்ஃபர்மேஷன் சரி, அந்த நிலம் ஓனர் தொடர்பான இன்ஃபர்மேஷன் சரி, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் டிஜிட்டல் முறையில் ஆன்லைன் மூலமாக நிலம் பற்றி எல்லாமே நீங்கள் அப்டேட்டாக இருக்கலாம். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா சப்டிவிஷன் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு பேர்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா கோட் மூலமாக லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நிலத்துமே ஏதாச்சும் வழக்கு இருக்குனாலும் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடலாம். அதேமாரி கவர்மெண்ட் சார்பில் ஏதாச்சும் சலுகைகள் வழங்குறாங்க, ஒரு திட்டங்களை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக இருக்கிறதால அந்த நம்பரை போட்டு ஈஸியாக அவங்களுக்கு அந்த நிலம் தொடர்பான சேவைகளும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா எல்லா லேண்ட் ரெக்கார்டுக்குமே 14 இலக்க கோட் நம்பர் கொடுக்குறாங்க. ஷோ டீட்டெயில்ஸ் ஆன் த பிளாட் ஓனர்ஷிப், சைஸ் மற்றும் லொக்கேஷன். அந்த நிலம் தொடர்பான ஓனர்ஷிப் யார், சைஸ் எவ்வளோ, எந்த லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போர்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ஆக சொல்லியும் அதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்ஸ் இன் டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் கிரியேட் லேண்ட் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை டிரான்சாக்ஷன் அண்ட் ரெடியூஸ் லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த பூ ஆதாருக்கான பெனிஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. விரைவில் வந்து உங்கள் எல்லா லேண்டுக்குமே பூ ஆதார் அப்படின்ற ஒரு 14 இலக்க எண் வந்து பார்த்தா கொடுக்க போகிறாங்க. ஒரு நல்ல அப்டேட். விரைவில் வந்து பார்த்து இந்த திட்டம் தொடங்க போகிறாங்க. நிறைய ஸ்டேட்டில் வந்து பார்த்தா ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. இது எங்கெங்கெல்லாம் தொடங்கியிருக்காங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்ப்ளிமெண்டேஷன் 29 ஸ்டேட்டில் வந்து பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் தமிழ்நாடும் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த வெப்சைட் மூலமாக அதை குறித்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.